சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். திட்டமிட்ட குற்றக்குழுக்களின் மோதலே நீர்கொழும்பு சிறை வன்முறைக்கு காரணம். விசேட குழு அமைக்கப்பட்டுள்ளதாக நீதியமைச்சர் தெரிவிப்பு. 3 நாட்களுக்கு முன்பே புலனாய்வு தகவல் கிடைத்துள்ளது. சிறை மோதல் குறித்து ஹர்சன ராஜகருணா கேள்வி. மட்டக்களப்பு சிறையில் தற்கொலைக்கு முயன்றுள்ள கைதி படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதி. எதிர்க்கட்சிகளை ஒன்றிணைக்கும் முயற்சியில் நாமல் புதிய அணி உருவாக்கம். கஜேந்திரகுமாரின் கட்சியினரால் கொலை அச்சுறுத்தல். ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் குற்றம் சாட்டியுள்ள அர்ஜுனா. பிரெஞ்சு அதிபர் தங்கியிருந்த விடுதிக்கு அருகே குண்டுவெடிப்பு. சிரியாவில் இமானுவேல் மெக்ரனுக்கு நேர்ந்த அதிர்ச்சி. இனி தொடர்பான விரிவான செய்திகள். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட வன்முறை சம்பவத்திற்கு திட்டமிட்ட போதைப்பொருள் கடத்தல் கும்பல்களுக்கும் குற்றக்குழுக்களுக்கும் இடையிலான மோதலே முக்கிய காரணம் என நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். சிறைச்சாலை நிர்வாகத்திற்கு ரகசிய தகவல்களை வழங்கி வந்த கைதிகளை இலக்கு வைத்தே இந்த தாக்குதல்கள் திட்டமிட்டு ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த மோதலின் பின்னணியில் உள்ள உண்மை நிலையை கண்டறிவதற்காக விசேட விசாரணை குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் நீதியமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இது ஒரு பாரதூரமான மனித பேரவலம். சிறைச்சாலைக்குள் போதைப்பொருள் மற்றும் சட்டவிரோத பொருட்கள் கடத்தப்பட்டதை தடுப்பதற்காக நாம் கடுமையான சட்ட நடவடிக்கைகளை நடைமுறைப்படுத்தி இருந்தோம். நிர்வாகத்திற்கு தகவல் வழங்கி கைதிகளே முதலில் தாக்கப்பட்டனர். இந்த வன்முறையின் போது திட்டமிட்ட முறையில் பல மில்லியன் பெறுமதியான அதிநவீன ஸ்கேனர்கள் மற்றும் சிசிடிவி கேமராக்கள் சேதமாக்கப்பட்டுள்ளன. சிறைச்சாலை பாதுகாப்பு கட்டமைப்பை அடியோடு முடக்குவதே இவர்களின் நோக்கமாக இருந்துள்ளது. கைதிகள் இருப்பு நுழைவாயிலை உடைத்து கொண்டு வெளியேற முற்பட்ட வேளையிலேயே நிலைமையை கட்டுப்படுத்த அதிகாரிகள் துப்பாக்கிச்சூடு நடத்தினர். உயிரிழந்தவர்களின் மரணத்திற்கான துல்லியமான காரணங்கள் பிரேத பரிசோதனை அறிக்கையின் பின்னரே தெரியவரும். இந்த சம்பவம் குறித்து முழுமையான விசாரணைகளை முன்னெடுப்பதற்காக ஓய்வு பெற்ற நீதியரசர் பிரியந்த பெர்னாண்டோ, ஜனாதிபதி சட்டத்தரணி மொஹான் வீரகோன் மற்றும் மிலிந்த குணத்திலக ஆகியோரை உள்ளடக்கிய விசேட அமைச்சரவை குழு ஒன்று ஜனாதிபதி செயலகத்தினால் நியமிக்கப்பட்டுள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் சிறைச்சாலை திணைக்களம் ஆகியன தனித்தனியாக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளன. எதிர்காலத்தில் இவ்வாறான சம்பவங்கள் ஏனைய சிறைச்சாலைகளில் ஏற்படுவதை தடுப்பதற்கான அவசர கலந்துரையாடல் ஒன்றுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல் தொடர்பில் 3 நாட்களுக்கு முன்னரே புலனாய்வு தகவல் கிடைத்துள்ள போதும் மோதலை தடுக்க ஏன் உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என எதிர்க்கட்சி உறுப்பினர் ஹர்ஷன ராஜகருணா சபையில் கேள்வி எழுப்பியுள்ளார். இன்றைய தினம் நடைபெற்ற நாடாளுமன்ற அமர்வில் இவ்வாறு கேள்வி எழுப்பியுள்ளார். நீர்கொழும்பு சிறைச்சாலை வன்முறை சம்பவம் குறித்து சுதந்திரமான மற்றும் வெளிப்படையான விசாரணை நடத்துமாறு எதிர்க்கட்சிகள் அழைப்பு விடுத்துள்ளன. கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் நீர்கொழும்பு சிறை வன்முறை சம்பவம் சர்வதேச அளவில் பின் விளைவுகளை ஏற்படுத்தும் என்றும் எச்சரித்தனர். நீர்கொழும்பு சிறைச்சாலை வன்முறை சம்பவம் சர்வதேச மனித உரிமைகளை மீறியுள்ளதாகவும் இது இலங்கை மற்றும் சர்வதேச சட்டத்தின் கடுமையான மீறல் என்றும் ஸ்ரீலங்கா முன்னாள் வெளியுறவு அமைச்சர் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். சிறைச்சாலையில் நிலைமை சீரடைய தொடங்கியதாக குறிப்பிட்ட பின்னர் கொழும்பிலிருந்து நீர்கொழும்புக்கு சிறை புலனாய்வு அதிகாரிகளை அனுப்ப உத்தரவிட்டது யார் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். பாதிக்கப்பட்டவர்கள் துப்பாக்கிச்சூட்டு காயங்களுக்கு உள்ளாக இருந்ததை சுட்டிக்காட்டிய அவர் துப்பாக்கிச்சூடு மேற்கொள்வது
கொள்வதற்கு அங்கீகாரம் அளித்தது யார் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். பதவி விலகாமல் பொறுப்பை ஏற்றுக்கொள்வதில் அர்த்தமில்லை என்றும் கூறிய அவர், இந்த சம்பவத்திற்கு பொறுப்பேற்ற பின்னர் நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார முழு நீதி அமைச்சு பதவியிலிருந்து விலக வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். ஒரு வருடத்திற்கு மேலாக நீர்கொழும்பு சிறைச்சாலை நிரந்தர சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் இல்லாமல் ஏன் இயங்கி வருகிறது என்றும் அந்த நியமனம் தொடர்பாக மனித உரிமைகள் ஆணையம் அளித்த பரிந்துரைகளை செயற்படுத்துவதில் மூத்த அமைச்சக அதிகாரிகள் தவறவிட்டனர் என்றும் ஜிஎல் பீரிஸ் குறிப்பிட்டுள்ளார். சிறை நிர்வாகம் மற்றும் பொது பாதுகாப்பு போன்ற அவசர பிரச்சினைகளிலிருந்து அரசின் கவனம் விலகி மூத்த நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை நீட்டிப்பதற்காக அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தும் முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். இலங்கையின் தற்போதைய அரசியல் சூழ்நிலையில் தமக்கு அமைச்சு பதவிகளை வழங்குமாறு கோருவதில் எந்த பயனும் இல்லை என ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் மோதல் சம்பவம் இடம்பெற்ற சூழலில் அவர் தனது உத்தியோகபூர்வ முகநூல் பக்கத்தில் இதனை பதிவிட்டுள்ளார். இலங்கையின் தற்போதைய சூழலில் எந்தவித அமைச்சு பதவியோ அல்லது பிரதியமைச்சு பதவியோ பொறுப்பேற்பதற்கு தனக்கு சட்ட ரீதியான சாத்தியக்கூறுகள் இல்லை என சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். எனவே அமைச்சு பதவிகளை பொறுப்பேற்குமாறு தன்னிடம் கோரிக்கை விடுப்பதிலோ அல்லது தனக்கு அமைச்சு பதவிகளை வழங்குமாறு அரசாங்கத்திடம் கோருவதிலோ எந்த பயனும் இல்லை எனவும் அவர் பதிவிட்டுள்ளார். மட்டக்களப்பு சிறைச்சாலையில் தனது கழுத்தை கூர்மையான ஆயுதத்தால் அறுத்து தற்கொலை செய்து கொள்ள முயற்சித்த இளைஞர் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் மட்டு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மட்டு தலைமையக காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். அக்கரப்பேட்டைச் சேர்ந்த 24 வயதுடைய இளைஞர் ஒருவர் கஞ்சாவுடன் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் மட்டக்களப்பு சிறைச்சாலையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் குறித்த இளைஞர் இன்று பிற்பகல் 12 மணியளவில் தனது கழுத்தை கூர்மையான ஆயுதத்தால் அறுத்து தற்கொலை செய்ய முயற்சித்துள்ளார். குறித்த சம்பவம் இன்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளதாக மட்டு தலைமையக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த இளைஞன் படுகாயமடைந்த நிலையில் சிறைச்சாலை அதிகாரிகளால் மீட்கப்பட்டு மட்டு போதனா வைத்தியசாலையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை மட்டு தலைமையக காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் உள்ள எதிர்க்கட்சி குரல்களை ஒன்றிணைப்பதை நோக்கமாக கொண்டு நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தலைமையிலான அணியொன்று உருவாக்கப்பட்டுள்ளது. ஒரு அணி அடுத்த அணி என்ற தலைப்பிலான புதிய அரசியல் தளத்தை எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களான நாமல் ராஜபக்ஷ, ரோஹித் அபேகுணவர்தன, அனுராத ஜெயரத்ன, டி விச்சானக மற்றும் சானக மடுகுட ஆகியோர் இன்று செவ்வாய்க்கிழமை தொடங்கி வைத்தனர். நாடாளுமன்றத்தில் போதுமான பிரதித்துவம் பெறாத அரசியல் கட்சிகள், சுயேட்சை குழுக்கள் மற்றும் தனிநபர்களுக்கு குரல் கொடுப்பதை இந்த தளம் நோக்கமாக கொண்டுள்ளது என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்தனர். பல்வேறு எதிர்க்கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களின் பிரதிநிதிகளை ஒன்றிணைத்து ஒரு பரந்த அரசியல் கூட்டணியை உருவாக்க இந்த தளம் உதவும் என எதிர்பார்க்கப்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மேலும் தெரிவித்தனர். பொருளாதார நெருக்கடி, வரிச்சுமை மற்றும் விவசாயிகள், மீனவர்கள், பட்டதாரிகள், இளைஞர்கள், மாணவர்கள் ஆகியோரை பாதிக்கும் பிரச்சினைகள் உள்ளிட்ட பொதுமக்கள் எதிர்கொள்ளும் சவால்களை எதிர்கொள்ளும் திறன் கொண்ட அனுபவமிக்க அரசியல் குழு ஒன்று நாட்டிற்கு தற்போது தேவைப்படுவதாகவும் அவர்கள் கூறினார்கள். இலங்கையின் அடுத்த தேசிய அணியொன்று தாங்கள் வர்ணித்த வகையில் காலப்போக்கில் உருவாகக்கூடிய ஒன்றுபட்டு எதிர்க்கட்சியை கட்டமைப்பதே நீண்டகால நோக்கம் என்றும் அவர்கள் மேலும் தெரிவித்தனர். ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தன்னை தகாத வார்த்தைகளால் பேசி திட்டியதாக தெரிவித்துள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரான கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் ஆதரவாளர்கள் மற்றும் கட்சியினரால் தனக்கு கொலை அச்சுறுத்தல்கள் விடுக்கப்பட்டு வருவதாகவும் அர்ஜுனா ராமநாதன் குற்றம் சாட்டியுள்ளார். ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற வளாகத்திற்குள்ளேயே தனக்கு தகாத வார்த்தைகளால் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதால் சபாநாயகர் உடனடியாக தலையிட்டு தனது பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் எனவும் கஜேந்திரகுமாருக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அர்ஜுனா ராமநாதன் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரான கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் ஆதரவாளர்கள் மற்றும் கட்சியினரால் தனக்கு விடுக்கப்பட்டு வரும் கொலை அச்சுறுத்தல்கள் தொடர்பில் மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடரப்பட்டு அவை தற்போது விசாரணையில் உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் நாடாளுமன்ற சிறப்புரிமை குழுவின் உறுப்பினராக பதவி வகிப்பதனை சுட்டிக்காட்டிய அர்ஜுனா இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் நிறைவடையும் வரை அவரை அந்த பதவியிலிருந்து இடைநீக்கம் செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார்.
கிறிஸ் கொடுக்கல் வாங்கல் விவகாரம் தொடர்பான வழக்கில் ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவிற்கு எதிரான விசாரணைகளை எதிர்வரும் நவம்பர் மாதம் 16ஆம் தேதி முன்னெடுக்குமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி நதி அபர்ண சுவந்துருகுட முன்னிலையில் இந்த வழக்கு விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இன்றைய வழக்கு விசாரணையின் போது இந்த விவகாரத்துடன் தொடர்புடைய சாட்சிகளாக கருதப்படும் 2 இந்திய பிரஜைகளுக்கும் வெளிநாட்டு சாட்சிகளுக்கு அழைப்பாணை அனுப்பும் சட்ட நடைமுறைகளின் கீழ் அழைப்பாணைகளை அனுப்புமாறு நீதிபதி உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து வழக்கின் அடுத்த கட்ட விசாரணைகளை எதிர்வரும் நவம்பர் மாதம் 16ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பதாக நீதிபதி அறிவித்தார். அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து முறைகேடாக நட்டஈடு பெற்றுக்கொண்டதாக கூறப்படும் ஊழல் குற்றச்சாட்டின் கீழ் ஸ்ரீலங்காவின் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ஷ உள்ளிட்ட 3 பிரதிவாதிகளுக்கு எதிராக கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த குற்றப்பத்திரிகை ஏற்றுக்கொண்ட நீதிபதி பிரதிவாதிகள் மூவரையும் தலா 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீரப்பிணிகளில் விடுவிக்க உத்தரவிட்டுள்ளார். அத்துடன் பிரதிவாதிகளுக்கு வெளிநாட்டு பயண தடை விதித்துள்ளதுடன் அவர்களின் கைரேகைகளை பெற்றுக்கொள்ள நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு உத்தரவிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா இலஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்ட இந்த குற்றப்பத்திரிகைகள் கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி ரவீந்திர பிரேமரத்ன முன்னிலையில் இன்று சமர்ப்பிக்கப்பட்டன. இந்த வழக்கில் சசீந்திர ராஜபக்ஷவுடன் ஷேபாலிகா சமன்குமாரி மற்றும் கீர்த்தி பண்டாரு கொட்டகம ஆகியோரும் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ளனர். கடந்த 2022ஆம் ஆண்டு மே மாதம் 9ஆம் தேதி நாட்டில் ஏற்பட்ட போராட்டங்களின் போது இலங்கை மகாபலி அதிகார சபைக்கு சொந்தமான செவனகல கிரீப்பன்வெல்ல பகுதியில் அமைந்திருந்த கட்டடங்கள் உள்ளிட்ட சொத்துக்கள் சேதமடைந்தன. இந்த சேதங்களுக்கு நட்டஈடு வழங்க அதிகாரிகள் மறுத்திருந்தனர். இருப்பினும் சசீந்திர ராஜபக்ஷ தனது அதிகாரத்தை பயன்படுத்தி நட்டஈடு வழங்கும் அலுவலக அதிகாரிகளுக்கு அழுத்தம் கொடுத்து முறைகேடான வகையில் நட்டஈடு தொகையை பெற்றுக் கொண்டார் என்றும் ஏனைய பிரதிவாதிகள் அதற்கு உடந்தையாக இருந்தனர் என்றும் இலஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு குற்றம் சாட்டியுள்ளது. இந்த வழக்கின் அடுத்த கட்ட நகர்வான விசாரணைகளுக்கு முந்தைய கலந்தாய்வு எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை கிண்ணியா காவல் பிரிவில் வலம்புரிச்சங்குடன் குடும்பஸ்தர் ஒருவர் இன்று கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் குறித்த நபரிடம் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. கிண்ணியா காவல் பிரிவில் வலம்புரிச்சங்குடன் குடும்பஸ்தர் ஒருவர் இன்று கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். 2 கோடி பெறுமதியான வலம்புரிச்சங்குடன் 55 வயதான கிண்ணியா மாஞ்சோலை பிரதேசத்தில் வசிக்கும் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட நபரையும் கைப்பற்றப்பட்ட வலம்புரிச்சங்கையும் சட்ட நடவடிக்கைகளுக்காக கிண்ணியா காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை கிண்ணியா காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். பாம்பன் வடக்கு மீன்பிடி துறைமுகத்திலிருந்து படகில் இலங்கைக்கு கடத்துவதற்காக மகளுந்தில் எடுத்து வரப்பட்டு 120 பந்தய புறாக்கள் இன்று பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. குறித்த சம்பவம் தொடர்பிலான விசாரணைகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. ராமநாதபுரம் மாவட்ட கடற்கரை இலங்கைக்கு மிக அருகில் இருப்பதால் மண்டபம், மரக்காயரும், பட்டினம், வேதாளம், பாம்பன், குருந்துக்கால், தனுஷ்கோடி உள்ளிட்ட கடற்கரை பகுதிகளிலிருந்து இலங்கைக்கு சட்டவிரோதமான முறையில் சமையல் மஞ்சள், கடல் அட்டை, கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் கடத்தப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் பாம்பன் வடக்கு மீன்பிடி துறைமுகத்திலிருந்து படகில் இலங்கைக்கு பந்தய புறாக்களை கடத்த இருப்பதாக கியூ பிரிவு ராமநாதபுரம் ஆய்வாளருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது. குறித்த தகவலின் அடிப்படையில் நேற்று நள்ளிரவு கியூ பிரிவு காவல்துறையினர் பாம்பன் வடக்கு மீன்பிடி துறைமுகம் மற்றும் பாம்பன் பாலத்தில் மறைந்திருந்து கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். இதன்போது இன்று அதிகாலை ராமேஸ்வரம் சென்ற மகளுந்து ஒன்று சந்தேகத்திற்கிடமான முறையில் பாம்பன் சாலை பாலத்தில் வெகுநேரம் நின்றதை கண்ட கியூ பிரிவு காவல்துறையினர் இருவரிடம் விசாரணை நடத்தியதில் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்துள்ளனர். சந்தேகமடைந்து கியூ பிரிவு காவல்துறையினர் மகளுந்தினை சோதனையிட்ட நிலையில் 6 இரும்புக்கூடுகளில் 120 புறாக்கள் வைக்கப்பட்டிருந்தது தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து புறாக்களை பறிமுதல் செய்த கியூ பிரிவு காவல்துறையினர் மகளுந்தில் வந்த இருவரையும் ராமேஸ்வரம் சுங்கத்துறை அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். தமிழக அரசுக்கும் கேட்டாட்சி நிறுவனத்திற்கும் இடையே இன்று புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்று கையெழுத்தாகியுள்ளது. தமிழகத்தில் 1000 கோடி ரூபாய் முதலீட்டில் 1000 நபர்களுக்கு உயர்தர தொழில்நுட்ப வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில்
பேரூரில் உள்ள ஹிட்டாச்சி எனர்ஜி டெக்னாலஜி சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் விரிவாக்க திட்டம் மற்றும் செங்கல்பட்டில் உள்ள ஹிட்டாச்சி எனர்ஜி இந்தியா நிறுவனத்தின் உற்பத்தி விரிவாக்க திட்டம் ஆகிய திட்டங்களுக்கு தமிழக முதல்வர் விஜய் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்று இன்று கையெழுத்தாகியுள்ளது. தமிழக அரசு அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இதனை தெரிவித்துள்ளது. இதன் மூலம் 1000 உயர்தர தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கு வேலைவாய்ப்புகள் அளிக்கப்படும் எனவும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. குறித்த ஒப்பந்தம் சென்னை தலைமை செயலகத்தில் கையெழுத்தாகியுள்ளது. இதன்போது தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா, தலைமைச் செயலாளர் சாய்குமார், ஹிட்டாச்சி இந்திய நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குநர் வேணுநுகரி, ஹிட்டாச்சி இந்திய நிறுவனத்தின் தலைமை வளர்ச்சி அலுவலர் கார்த்திக் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் உயர் அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சிரியாவில் அசாத் அதிகார மையம் வீழ்த்தப்பட்டு இஸ்லாமிய கூட்டணி என்ற கிளர்ச்சி தரப்பு ஆட்சியை பிடித்த பின்னர் முதலாக அங்கு சென்று மேற்குலக தலைவரான பிரெஞ்சு அரசு தலைவர் இமானுவேல் மேக்ரோனுக்கு அதிர்ச்சி ஏற்பட்டுள்ளது. நேற்று மாலை சிரியாவுக்கு சென்ற பிரெஞ்சு தலைவர் தங்கியிருந்த 4 சீசன்ஸ் விடுதிக்கு வெளியே இன்று காலை 2 குண்டுகள் வெடித்திருந்தன. இந்த குண்டுகள் வெடித்த போது அவர் சிரிய ஜனாதிபதி மாளிகையில் சந்திப்புகளை நடத்தியதால் இந்த சம்பவங்கள் பாதிப்புகளை சந்திக்கவில்லை எனவும் மேக்ரோன் பாதுகாப்பாகவும் நலமாகவும் உள்ளார் எனவும் எலிசே மாளிகை இன்று பகல் அறிவித்துள்ளது. கடந்த வாரம் மத்திய டமாஸ்கஸில் உள்ள இன்னொரு உணவகத்தில் நடந்த குண்டு தாக்குதலில் 10 பேர் கொல்லப்பட்ட நிலையில் மேக்ரோன் நேற்றிரவு டமஸ்கஸ் மத்திய நகரில் OI உணவகத்தில் சிரிய அதிபர் முகமது அல் ஜராவஸ இரவு உணவு அருந்திய பின்னர் தனது விடுதிக்கு திரும்பியிருந்தார். பின்னர் அவர் தங்கியிருந்த விடுதிக்கு வெளியே 2 குண்டுகள் வெடித்தன. அதில் ஒன்று குப்பை தொட்டிகள் வெடித்தது. அடுத்தது விடுதிக்கு அருகில் உள்ள வாகனத்தில் வெடித்தது. இதேவேளை இன்று காலை மேக்ரோன் சிரிய ஜனாதிபதி மாளிகைக்கு புறப்படாமல் விட்டிருந்தால் அவர் இந்த திகிலை நேரடியாக கண்டிருப்பார். செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். திட்டமிட்ட குற்றக்குழுக்களின் மோதலே நீர்கொழும்பு சிறை வன்முறைக்கு காரணம். விசேட குழு அமைக்கப்பட்டுள்ளதாக நீதியமைச்சர் தெரிவிப்பு. 3 நாட்களுக்கு முன்பே புலனாய்வு தகவல் கிடைத்துள்ளது. சிறை மோதல் குறித்து ஹர்சன ராஜகருணா கேள்வி. மட்டக்களப்பு சிறையில் தற்கொலைக்கு முயன்றுள்ள கைதி படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதி. எதிர்க்கட்சிகளை ஒன்றிணைக்கும் முயற்சியில் நாமல் புதிய அணி உருவாக்கம். கஜேந்திரகுமாரின் கட்சியினரால் கொலை அச்சுறுத்தல். ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் குற்றம் சாட்டியுள்ள அர்ஜுனா. பிரெஞ்சு அதிபர் தங்கியிருந்த விடுதிக்கு அருகே குண்டுவெடிப்பு. சிரியாவில் இமானுவேல் மேக்ரோனுக்கு நேர்ந்த அதிர்ச்சி. இத்துடன் IBC தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBCTamil.com என்ற எமது இணையதளத்தினை பார்வையிடுங்கள். வணக்கம்.